In this video, we will see about multi-core processor. Multi-core processor means more than one CPU on a single chip. ஒரு chipல multiple CPU வந்து என்ன பண்ணிக்கலாம் host பண்ணிக்கலாம். For example, 2 CPU on a single chip is said to be dual core. இதுவே 4 CPU வந்து onto a single chip அப்படின்னா that is said to be a quad core. 8 CPU on a single chip is said to be a octa core அப்படின்றத divide பண்ணி வச்சிருக்காங்க, classify பண்ணி வச்சிருக்காங்க. This is the architecture of the multi-core processor. So core 1, core 2, core 3, core 4. 4 cores வந்து onto a single chip. அதனால that is said to be a quad core multiprocessor. So over particular core there is a individual memory as well as shared memory. Core 1 அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா CPU. அதே மாதிரி core 2ன்றது it is the individual CPU. So every processor has individual memory as well as shared memory. So individual memory எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for performing the independent task. ஷேர் மெமரி வந்து டிபெண்டன்ட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றோம். பஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நம்ம வந்து என்னது ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட்டோட கம்யூனிகேட் பண்றதுக்காண்டி பஸ் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்றோம். This is the architecture of the multi-core processor. This is nothing but what are the component of the multi-core architecture. என்னென்ன காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU chipல the 3 components is very important. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first one is ALU. ALU பத்தி நம்ம நல்லாவே தெரியும். What is the role of the ALU? ALU perform the arithmetic and logical operation perform பண்ணும். So and second component is said to be register file. It is used to store the data or result. And third component is nothing but bus interface. So it is used to communicate the processor with the outside world. So outside world அப்படின்றது it may be a printer, keyboard, mouse அப்படின்ற external environment இருக்க டிவைசஸ் தான் என்ன சொல்லுவீங்க அவுட்சைட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இந்த மேஜர் காம்பனன்ட் ஆஃப் த ப்ராசஸர் என்ன இருக்கும் ALU, ரெஜிஸ்டர் ஃபைல் அண்ட் பஸ் இன்டர்ஃபேசஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த ஆர்கிடெக்சர் ஆஃப் தி டூயல் கோர். ஸோ டூயல் கோர்னு அர்த்தம் ரெண்டு CPU வந்து ஒரு சிங்கிள் சிப்ல ஹோஸ்ட் ஆனா தட் இஸ் டு பி a டூயல் கோர். ஸோ ஃபார் ஈச் ப்ராசஸர் ஹேஸ் L1 cache. L1 cache into level 1 cache. That is nothing but individual memory or separate memory or we can say private memory அப்படின்னு சொல்லலாம். And இது ரெண்டு ப்ராசஸருக்கு காமனான மெமரி ஷேர்ட் மெமரி இஸ் நத்திங் பட் level 2 cache. ஓகேவா? So what is the advantage of the multi-core processor அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா by executing the multiple tasks simultaneously. And second thing வந்து when compared to the ஒரு individual autonomous system compare பண்ணும்போது இது வந்து என்னது it is the cheapest one. And third one வந்து the power consumption is less. Fourth வந்து execution time வந்து என்னது reduce ஆகும். And space in the motherboard வந்து efficient utilize ஆகும். ஸோ ஆல்ரெடி தெரியும் டூயல் கோர் வந்து இங்க இன்டெல் டூயல் கோர் சிஸ்டம் வந்து கண்டிப்பா டூயல் கோர்னால என்ன அர்த்தம் 2 cores onto a single chip. இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ மெமரி யூசேஜை வச்சு ரெண்டு டைப்பா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி கோர் ப்ராசஸர்ல 2 types ஆஃப் மெமரி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் சென்ட்ரலைஸ்ட் மெமரி, அனதர் ஒன் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி. ஸோ சென்ட்ரலைஸ்டு மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஷேர் மெமரி, அதாவது ஒரு மெமரியை வந்து என்ன பண்ண போகுது மோர் தென் ஒன் ப்ராசஸர் வந்து ஷேர் பண்ண போகுது. தட் இஸ் செட் டு பி a centralized memory. ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டு மெமரியில வந்து என்னது மெமரி வந்து ஷேர் பண்ணுது மோர் தென் ஒன் ப்ராசஸர் ஆர் CPU. ஸோ அதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து யூனிஃபார்ம் மெமரி ஆக்சஸ், அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் மெமரி ஆக்சஸ். யூனிஃபார்ம் மெமரி ஆக்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆல் ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும் ஷேர்ட் மெமரி ஆக்சஸ் பண்ற டைம் வந்து ஷுட் பி யூனிஃபார்மா இருக்கும். ஸோ மெமரி ஆக்சஸ் டைம் வந்து யூனிஃபார்மா இருந்தா தட் இஸ் டு பி a யூனிஃபார்ம் மெமரி ஆக்சஸ் UMA. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் NUMA, நான் யூனிஃபார்ம் மெமரி ஆக்சஸ். அப்ப எல்லா ப்ராசஸும் வந்து யூனிஃபார்ம் மெமரி ஆக்சஸ் டைம் வந்து வச்சிருக்காது. தட் இஸ் ஒரு ப்ராசஸரோட ஆக்சஸ் டைம் வந்து
3 nanosecond and no other processor access time வந்து maybe 4. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து எல்லாமே 3 nanosecond தான் இருக்கும். இதுல வந்து டிஃபரெண்டா இருந்துக்கலாம் access time. ஓகேவா? And what is the second category of the memory used in the multi-core processor அப்படின்னு பாத்தீங்கன்னா distributed memory multiprocessor. அப்ப decentralized memory வந்து we are using. அப்ப ஒவ்வொரு particular CPU-க்குமே என்னது memory module individually maintain ஆகும். This is the architecture of the centralized shared memory. So in the centralized shared memory வந்து பாத்தீங்கன்னா 4 processor. So each processor has individual level of cache, that is separate cache memory. But இங்க வந்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னா centralized shared memory. அப்ப மெமரி எந்த மெமரியை ஷேர் பண்ணுது? மெயின் மெமரி வந்து எல்லா ப்ராசஸரும் ஷேர் பண்ணுது. ஸோ இந்த centralized shared memory பொறுத்தவரையும் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா synchronization is very important. So what is mean by synchronization அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேரியபிள் வந்து shared variable வந்து main memory இருக்குது. For example, here we are using the shared variable A in the main memory. So இது வந்து processor 1 வச்சுக்கோங்க. This is said to be a processor 2. The processor 1 வந்து try to access the variable A and also the processor 2 try to access the variable A at the same time. So ரெண்டு ப்ராசஸருமே சேம் டைம்ல A ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போஸ் A வந்து ரைட் பண்ணுது அண்ட் ப்ராசஸர் 1 வந்து A ரைட் பண்ண ப்ராசஸர் 2 வந்து A வந்து ரீட் பண்ணுனா ஸோ சம் கேஸ்ல வந்து என்ன ஆகும்னா இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா வந்து ப்ராசஸர் 2 வந்து ரீட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா in order to synchronize their actions, அதாவது coordinations between the processor வந்து டீல் பண்றதுக்காண்டி we are using the approach name is lock. So lock method யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் synchronize their actions synchronize பண்ணிக்கலாம். எப்படின்னா processor 1 தான் ஃபர்ஸ்ட் வந்து A ரெக்வெஸ்ட் பண்ணுது சேம் டைம்னாலும் பட் ஒரு நானோ செகண்ட் ஒரு செகண்ட்ல வந்து வேரி ஆகும். ஸோ ப்ராசஸர் 1 தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுதுன்னா ஸோ என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து எது ட்ரை பண்ணுதோ அதுக்கு என்ன பண்ணும் மெயின் மெமரி ஏன்ற வேரியபிளை இஷ்யூ பண்ணிடும். ஸோ என்ன ஆயிரும் the A is locked under the process 1. ஓகே ஸோ அதே சேம் டைம்ல ப்ராசஸ் 2 வந்து ரெக்வஸ்ட் பண்ணுச்சுன்னா இந்த A வந்து will not be granted to the process 2. ஸோ அந்த கேஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A ப்ராசஸ் 1 வந்து அதோடைய டாஸ்க்கை முடிச்ச பிறகுதான் என்ன ஆகும் ப்ராசஸ் இது வந்து என்ன லாக்கை ரிலீஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் லாக் அப்டைன் பண்ணுச்சுன்னா ப்ராசஸ் 2 யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராசஸ் 2 ரெக்வஸ்ட் பண்ணுது அந்த டைம்ல ப்ராசஸ் 1 அதோடைய டாஸ்க்கை முடிச்சு லாக்கை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா இட் வில் பி அவைலபிள் இன் த மெயின் மெமரி. So that time என்ன ஆகலாம் processes 2 வந்து can use the variable A, shared variable A. ஓகேவா இதுதான் என்ன locking method. By using the locking method என்ன பண்ணலாம் we can maintain the consistency of the data item. Okay, so next வந்து இதோடைய benefits என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா so suppose large caches வந்து can satisfy the memory demands of the smaller number of processor. So processor உடைய memory demand வந்து large இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மெமரிக்கும் என்னது மெமரி வந்து sufficient caches இருந்துச்சுன்னா sufficient space in the cache memoryனா என்னது satisfy பண்ண முடியும். So memory demand by the processor வந்து என்னது satisfy பண்ண முடியும். எந்த cacheனா large cache இருந்துச்சுன்னா satisfy பண்ண முடியும். That is the advantages of the centralized shared memory. And drawback is scalability. அதாவது ஒரு limited number of CPU தான் என்ன பண்ண முடியும் ஒரு single chipல நம்மளால மவுண்ட் பண்ண முடியும். That is nothing but scalability. So limited scalability மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. As I said earlier, there are two types of centralized shared memory. One is uniform memory access, another one is non-uniform memory access. Uniform memory access னா ஒண்ணு இல்ல ஒவ்வொரு இங்க வந்து P1, P2, P3ன்றது ப்ராசஸர் M1, M2, M3 these are the memory model in the main memory. So processor 1 வந்து M1 யூஸ் பண்ணிக்கலாம், M2 யூஸ் பண்ணிக்கலாம், M3 எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி processor 3. So any memory model in the main memory அப்படின்றத ப்ராசஸர் வந்து எந்த மெமரி மாடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NUMA. பட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸருக்குமே என்னது that is a separate மெமரி மாடல அட்டாச் பண்ணிருப்பாங்க.
ஸோ இந்த ப்ராசஸர் வந்து மெயின் மெமரி இந்த மெமரி மாடல் ஒன்னை வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணா ஃபாஸ்டா நடக்கும். சப்போஸ் இந்த ப்ராசஸர் ஒன் வந்து M2 அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணா அதோடைய அக்சஸ் டைம் வந்து என்னது அதிகமாகும். அதுதான் ஒரே ஒரு டிராபேக். ஸோ இங்க வந்து என்னன்னா எல்லாமே வந்து யூனிஃபார்மா அக்சஸ் டைமா இருக்கும். பட் இதுல வந்து என்னது நான் யூனிஃபார்ம் அக்சஸ் டைம் என்னது ப்ராசஸ் ஒன் வந்து M1 அக்சஸ் பண்ணா ஷார்ட்டரா இருக்கும். ப்ராசஸ் ஒன் வந்து M2 அக்சஸ் பண்ணா லாங்கரா இருக்கும். தட் இஸ் த அக்சஸ் டைம். ஸோ these are the differences between the UMA and NUMA. ஸோ UMA-ல வந்து என்னது மெமரி அக்சஸ் டைம் வந்து யூனிஃபார்மா இருக்கும். NUMA-ல நாட் ஈக்குவலா இருக்கும். UMA பொறுத்தவரையும் அதோடைய பேண்ட்வித் வந்து எப்படி இருக்குன்னா லிமிட்டடா இருக்கும். இது வந்து லிமிட்டடா இருக்காது. இது வந்து when compared to the NUMA வந்து not limited. ஸோ இங்க எல்லா ப்ராசஸருமே என்னது மெமரி மோட்ல இருக்க மெயின் மெமரியில இருக்க மெமரி மோட்ல அக்சஸ் பண்றது சேம் டைம்ல தான் அக்சஸ் டைம் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ எனி ப்ராசஸ் வந்து எனி மெமரி மோட்ல அக்சஸ் பண்ணலாம். இங்கே வந்து எனி ப்ராசஸ் வந்து என்ன பண்ணலாம் அக்சஸ் எனி மெமரி. பட் என்னது அதுக்கு தனியா அட்டாச் பண்ண மெமரியை அக்சஸ் பண்ணணும்னா ஃபாஸ்டா இருக்கும், மற்றதுக்கு ஸ்லோவரா இருக்கும். ஸோ UMA-உடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன் அண்ட் டைம் ஷேரிங் அப்ளிகேஷன். NUMA-உடைய அப்ளிகேஷன் வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் அண்ட் டைம் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி மல்டி ப்ராசஸர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராசஸருக்கும் தட் இஸ் இண்டிவிஜுவல் மெயின் மெமரி இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ நீட் டு கோ ஃபார் தி ஷேர்ட் மெயின் மெமரி. ஸோ பட் இதுல வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா we need the network. Okay, without a network one processor or one computer வந்து என்னது communicate with the another computer. So one computer one வந்து computer two ஓட communicate பண்ணணும்னா என்னது network facilities வேணும். This is nothing but distributed memory மல்டி ப்ராசஸர். ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் வே, அதாவது ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் சென்ட்ரலைஸ்ட்ல இருந்துச்சு. இந்த ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து ரிடியூஸ் த லேட்டன்சி ஃபார் அக்சஸிங் டு த லோக்கல் மெமரி. இதுல இருக்க லோக்கல்ல அவைலபிளா இருக்க மெமரியோடைய லோக்கல் மெமரியில இருக்க டேட்டா அக்சஸ் பண்ற டைம் வந்து என்னது கம்மியா இருக்கும். திஸ் அக்சஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த மல்டி கோர் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து database server, web server, telecommunication markets, multimedia applications, scientific applications. These are the application of the multi-core processor. Thank you.